வாழ்க்கையின் ரகசியத்தை உணர்த்த சிவபெருமான் ஆடிய திருவிளையாடலை இன்றைய கதையில் பார்க்கலாம். இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் நிறைய மாற்றங்களை தரவல்லது. பாருங்கள், கதைக்குள் செல்லலாம். தெருக்களில் சுற்றி திரியும் எருமை கூட்டங்களுக்கு ஒரு நாள் அசாத்திய கோபம் வந்தது. அதனுடைய கோபத்தை தீர்த்து கொள்ள அந்த எருமை கூட்டங்கள் நேரடியாய் போய் நின்ற இடம் சிவபெருமான் வசிக்கும் கைலாயம். கழுத்தில் பாம்பு படம் எடுத்து நிற்க தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண் திறந்தார். வந்திருப்பது எருமை கூட்டம் என்று மட்டுமல்ல, ஏன் வந்திருக்கிறது என்ற காரணமும் அவருக்கு தெரியும். ஆயினும் சுற்றி இருக்கும் பூதகணங்களும் தெரிந்து கொள்ளட்டுமே என்ற எண்ணத்தில், வாருங்கள் எருமை கூட்டமே வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த எருமை கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் தலைவன் எருமைக்கு கோபம் தீர்ந்தபாடில்லை. முக்காலமும் உணர்ந்த ஐயனே, நீர் அறியாததா எனது நலம்? ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதிலுரைக்காமல் இருத்தல் தகுமோ? அதனால் சொல்லித்தான் தீர வேண்டும். எம்பெருமானே, எங்களை ஏன் இப்படி படைத்தீர்கள்? பூலோகத்தில் மானுடர்கள் எங்களை சுத்தமாக மதிப்பதே இல்லை. நாளும் அவர்கள் பொல்லா சொற்களில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் சேற்றில் புரளும் எருமைகளே, மந்த புத்தி எருமைகளே, எருமை மாட்டில் மழை பெய்தார் போல, எருமை போல அசையா ஜென்மமே, சூடு சொரணை இல்லாத எருமைகளே என்று எப்படியெல்லாம் மானுடர்கள் எங்களை திட்டி தீர்க்கிறார்கள் தெரியுமா? நினைத்தால் கோபத்திலும் ஆத்திரத்திலும் மனம் புழுங்கி சாகிறது. நாங்கள் அப்படி என்ன பாவம் செய்தோம் இப்படி ஒரு பெயர் வாங்க? எம்பெருமான் தமக்குள் புன்னகைத்து கொண்டவராக எருமையை நோக்கி இப்படி சொன்னார். என்னை கூட சுடுகாட்டில் ஆடுபவன், பிணம் எரித்த சாம்பல் பூசி திரிபவன், கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் என்று மானுடர்களில் பலர் சொல்வதுண்டு என்றார். எருமை அவரது பகடியை கவனித்தது போல தெரியவில்லை. ஐயனே, உங்கள் அருமை அறியாதவர்கள் கிடைக்கிறார்கள், அவர்களை விடுங்கள். எங்களுக்கு ஆறாத மற்றொரு ரணம் உண்டு. பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவை தரும் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கிறது, நாங்கள் தரும் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் என்ற பெயரில் போற்றி புகழ்கிறார்கள். கோமியத்தை பிடித்து வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தெளித்து பரிமள வாசம் என்றும் மெச்சிக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களை என்னடாவென்றால் வீட்டுக்குள் நுழையவே விடுவதில்லை. எப்போது பார்த்தாலும் மந்த புத்தி எருமை என்று கரித்து கொட்டுகிறார்கள். இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும். பரம்பொருளான உங்களால் முடியாதது உண்டோ? எங்களை தயவு செய்து பசுக்களுக்கு இணையாக மாற இக்கணமே வரமளியுங்கள் என்று சிவனிடம் கோரிக்கை வைத்தது எருமை. இதழ்களில் நெளியும் புன்னகையுடன் சாந்த சொரூபியாக எருமை சொன்னதை செவிமடுத்த ஈசன் அதை காத்தருளும் அபயமுத்திரையுடன் எருமையை ஆசீர்வதித்து, எருமையே, பிரம்மன் படைப்பில் அனைத்து உயிர்களும் சமமானவையே. ஒன்றில் உயர்வும் பிறதொன்றில் தாழ்வும் எப்போதும் இல்லை. உன் கோரிக்கை நியாயமானதுதான். ஆதலால் அதை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். அந்த உறுதிமொழி அளித்தால் நான் உன்னை பசுக்களுக்கு இணையாக மானுடர் மதிக்கும்படியாக செய்வேன் என்றார். எருமைக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது. உத்தரவிடுங்கள் எம்பெருமானே என்று கூறியது எருமை. ஈசன் சொன்னார், பூலோகத்தில் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உனது விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமெனில் நீ இன்று முதல் சேற்றில் புரளும் உன் இன்பத்தை கைவிட வேண்டும். சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ கூட நீ இனி எப்போதும் சேற்றில் அமிழ்ந்து புரளக்கூடாது. இந்த உத்தரவாதம் மட்டும் அளித்தாயானால் நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன் என்றார். எம்பெருமானின் கருணையில் முகம் பூரித்தாலும் எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடுமண்டையில் கல்லை தூக்கி போட்டார் போல் இருந்தது. அது ஒரு நொடி திகைத்து நின்றது. பின் எம்பெருமானை நோக்கி, சர்வேஸ்வரா, நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர இயலாது. மானுடர்களின் மதிப்பு மரியாதைக்காக என்னால் எனது சிற்றின்பத்தை பலி கொடுக்க முடியாது. சேற்றில் புரள்வது எருமைகளான எங்கள் இனத்திற்கு கோடான கோடி இன்பங்களில் ஒன்று. அதை தாரை வார்த்துவிட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஏதுமில்லை. எங்கள் கோபத்தின் மீதே எங்களுக்கு இப்போது கோபம் வருகிறது. உங்கள் ஆசி மட்டும் போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி புறமுதுகிட்டு ஓடி போனது அந்த எருமை கூட்டம். நடந்தது அத்தனையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்தி தேவரும் பூதகணங்களும் எம்பெருமானின் அருகில் அணைந்து, மகாதேவரே, எருமையின் கோரிக்கையில் தவறென்ன என்றார்கள். ஜடைமுடியில் உச்சி பிறை நிலா பலீரென ஒளிவிட மந்தகாச புன்னகையுடன் அவர்களை நோக்கிய மகாநீலகண்டர், கோரிக்கையில் தவறில்லை நந்தி, அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில்தான் தடை. எருமை முடிவெடுத்து விட்டது. சேற்றில் புரள்வதுதான் தனக்கு இன்பம் என. அப்படி இருக்கையில் மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைக்க நினைத்தாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றை தேடி கண்டடைவதாகத்தான் இருக்கும். நினைவில் எப்போதும் சேற்றை தேடும் எருமையை மானுடர் எப்படி பூஜிப்பர்? எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை என்பதையும் கண்டுகொண்டது. இது தன்னை அறிந்த நிலை. இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள் போட்டி பொறாமை என்பதே இல்லாமல் நீங்கிவிடும்.
வாழ்வின் ரகசியமும் இதுதான். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானன்றி வேறெவரும் காரணமில்லை என்பதையும் உணர்வார்கள் என்று கூறி முடித்தார் சிவபெருமான். நமது சேனலில் தினமும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்களுடைய நண்பர்களுக்கும் நமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.